ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உலகமே வந்து பேசக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மே டே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். எல்லார் மனசுலையும் எழக்கூடிய அந்த ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதனால அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதனால தான் ஃப்ளைட் கிராஷ் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பல பேர் பலவிதமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ளைட் ஏன் ஸ்டால் ஆச்சு, இன்ஜின்ல வந்து ஏதாவது பழுது ஏற்பட்டிருக்குமா அப்படின்ற மாதிரி சில தரப்புல சொல்றாங்க. பட் இனிஷியலா ஒரு ஃப்ளைட்டை வந்து அவங்க டேக் ஆஃப் பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து ப்ரீ ஃப்ளைட் செக் அப்படிங்கிறது வந்து எல்லா ஏர்கிராஃப்ட்ஸையுமே வந்து பைலட்ஸ் தரவா செக் பண்ணுவாங்க. நிறைய செக் பாயிண்ட்ஸ் இருக்கும், எல்லாத்தையுமே அவங்க செக் பண்ணிட்டு தான் அவங்க லாக் புக்ல வந்து எழுதிட்டு தான் ஃப்ளைட் ஆனதை வந்து ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க. அப்படி ஏதாவது இன்ஜின்ல கோளாறு ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அது வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க நோட்டீஸ் பண்ணி இருந்திருக்கணும். இது எல்லாத்துக்குமே ஒரே ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த டிஜிட்டல் ஃப்ளைட் ரெக்கார்டர் அப்படிங்கிறது வந்து எல்லா ஃப்ளைட்ஸ்லையுமே இருக்கும். அதுவும் டெயில் பகுதியில் தான் அது இருக்கும். அதை வந்து ரெக்கவருமே பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரிசர்ச்சுமே வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சிருப்பாங்க. 1 or 2 டேஸ்ல வந்து அஃபிஷியலாக நமக்கு வெளியே வந்துடும் அது எதனால அப்படி நடந்துச்சு அப்படின்றது. அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியே வந்தால் தான் நமக்கு வந்து கிளாரிட்டியா இதனால தான் அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். சில பேர் வந்து பர்ட் ஸ்ட்ரைக்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து அந்த ஃபிளாப்ஸ் வந்து சரியா ஒர்க் ஆகல, அதனால வந்து அந்த எலிவேஷன் அந்த ஃப்ளைட்டால எடுக்க முடியலன்றாங்க. சில பேர் வந்து லேண்டிங் கியர் வந்து ரிட்ராக்ட் ஆகி உள்ள மடியில, ஸோ அது வந்து ஓப்பன்லேயே தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இனிஷியலாக நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோ கூட மேக் பண்ணியிருப்போம். பட் அஃபிஷியலான ரீசன் என்ன அப்படிங்கிறது வந்து அந்த பிளாக் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி அவங்க கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ல தான் நமக்கு வந்து கிளியர் கட்டா தெரியும்.